அண்மை செய்தி வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் இன்று வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது ஆதவர்ஜுனாவுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் ஏற்கப்பட்டது மிக முக்கிய வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆதவர்ஜுனா வேட்புமனுவில் பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வில்லிவாக்க தேர்தல் பொது பார்வையாளர் வேட்புமனு பரிசீலனை நிகழ்வுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்சமயம் மிக முக்கியமாக தேர்தல் நடத்தும் மைத்திரி தெரிவித்தது என்னவென்றால், ஆதவர்ஜுனா கணக்கில் வைத்த வங்கி கணக்கில் தன் மனைவி டெய்சி பெயரில் உள்ள 30 நிறுவனங்கள் வேட்புமனுவின் போது மறைத்துள்ளதாகவும் வங்கியில் உள்ள வைப்பு நிதியை கணக்கில் காட்டவில்லை என திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனு பரிசீலனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என திமுக நிர்வாகி எதிர்ப்பு தெரிவித்தார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதிகாரி மைத்திலி ஆதவர்ஜுனா வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைத்தார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடும் முரளி வினோத் தமிழக வெற்றிக் கழக சார்பில் போட்டியிடும் ஆதவர்ஜுனா மீது தேர்தல் அதிகாரி மைத்திரியிடமும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரில் தான் மிக முக்கியமாக சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அவரின் மனைவி பிள்ளைகளின் கணக்குகளை தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் ஆதவர்ஜுனா தனது மனைவி டெய்சி பெயரில் உள்ள 30 நிறுவனங்கள் மறைத்துள்ளதாகவும் தன் பெயரில் வங்கியில் வைப்பு நிதியாக 14 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள ஆதவர்ஜுனா வைப்பு தொகை காண வேண்டியினை மறைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடும் முரளி சார்பில் போட்டியிடும் குறிப்பாக ஆதவர்ஜுனா மீது தேர்தல் அதிகாரி மைத்திரியிடம் புகார் மனுவும் அளித்திருந்தார். அந்த போது சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அவரின் மனைவி பிள்ளைகளின் கணக்குகளை தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த வகையில் ஆதவர்ஜுனாவின் தனது மனைவி டெய்சி பெயர் 30 நிறுவனம் மறைத்துள்ளதாக தெரிவித்தது இல்லாமல் தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த நிலைதான் தற்சமயம் ஆதவர்ஜுனா அந்த பகுதிக்கு குறிப்பாக வேட்புமனு தேர்தல் நடத்துகிறவர்களை சந்திக்க வந்த நிலையில தற்சமயம் அவர் மனு ஏற்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படி தொடர்ந்து உரிய கணக்குகளை காட்டியதாக தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் தற்சமயம் வெள்ளிவாக்கம் தேர்தல் அலுவலகத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். தற்போது அந்த தகவல் வந்திருக்கிறது. ஆதவர்ஜுனா உடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று காலை அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் இன்று வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வில்லிவாக்கத்தில் போட்டியிடும் தாவிக வேட்பாளர் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்கப்பட்டுள்ளதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது ஆதவர்ஜுனாவின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது ஆதவர்ஜுனாவுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில் ஏற்கப்பட்டது மிக முக்கிய வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆதவர்ஜுனா வேட்புமனுவில் பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வில்லிவாக்க தேர்தல் பொது பார்வையாளர் வேட்புமனு பரிசீலனை நிகழ்வுக்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்சமயம் மிக முக்கியமாக தேர்தல் நடத்தும் மைத்திரி தெரிவித்தது என்னவென்றால், ஆதவர்ஜுனா கணக்கில் வைத்த வங்கி கணக்கில் தன் மனைவி டெய்சி பெயரில் உள்ள 30 நிறுவனங்கள் வேட்புமனுவின் போது மறைத்துள்ளதாகவும் வங்கியில் உள்ள வைப்பு நிதியை கணக்கில் காட்டவில்லை என திமுக சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் ஆதவர்ஜுனாவின் வேட்புமனு பரிசீலனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என திமுக நிர்வாகி எதிர்ப்பு தெரிவித்தார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அதிகாரி மைத்திலி ஆதவர்ஜுனா வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைத்தார். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடும் முரளி வினோத் தமிழக வெற்றிக் கழக சார்பில் போட்டியிடும் ஆதவர்ஜுனா மீது தேர்தல் அதிகாரி மைத்திரியிடமும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரில் தான் மிக முக்கியமாக சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அவரின் மனைவி பிள்ளைகளின் கணக்குகளை தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் ஆதவர்ஜுனா தனது மனைவி டெய்சி பெயரில் உள்ள 30 நிறுவனங்கள் மறைத்துள்ளதாகவும் தன் பெயரில் வங்கியில் வைப்பு நிதியாக 14 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள ஆதவர்ஜுனா வைப்பு தொகை காண வேண்டியினை மறைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மேலும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் போட்டியிடும் முரளி சார்பில் போட்டியிடும் குறிப்பாக ஆதவர்ஜுனா மீது தேர்தல் அதிகாரி மைத்திரியிடம் புகார் மனுவும் அளித்திருந்தார். அந்த போது சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அவரின் மனைவி பிள்ளைகளின் கணக்குகளை தெரிவிக்க வேண்டும் என்ற அந்த வகையில் ஆதவர்ஜுனாவின் தனது மனைவி டெய்சி பெயர் 30 நிறுவனம் மறைத்துள்ளதாக தெரிவித்தது இல்லாமல் தொடர்ந்து குழப்பங்கள் ஏற்பட்டது.
இந்த நிலைதான் தற்சமயம் ஆதவர்ஜுனா அந்த பகுதிக்கு குறிப்பாக வேட்புமனு தேர்தல் அதிகாரிகளை சந்திக்க வந்த நிலையில தற்சமயம் அவர் மனு ஏற்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்க தொடர்ந்து உரிய கணக்குகளை காட்டுவதாக தகவல் வந்தவனம் இருக்கிறது. இருந்தாலும் தற்சமயம் வெள்ளிவாக்கம் தேர்தல் அலுவலகத்திற்கு தற்போது வந்திருக்கிறார். தற்போது அந்த தகவல் வந்திருக்கிறது. ஆதவர்ஜுனா உடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.